السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நசபு தொடர்பு படுத்துதல். அல் கிஸ்மு சானி இரண்டாவது பகுதி. இதில் நாம் எல்லா பாடத்தையும் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். அதாவது முதல் பகுதியில் நசபுடைய பொது சட்டங்கள், இன்னும் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவை எவை என நம்ம பார்த்தோம். இங்கும் சில சட்டங்கள் பார்த்தோம். அதாவது ஃபஈலத் வஸனில் வந்தால் எப்படி தொடர்பு படுத்தணும், அந்த ஃபஈலத் வஸன் அதாவது அது ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால், அதே போல் அந்த வார்த்தை முலஅஃபாக இல்லை என்றால் அந்த யாவை போக்க வேண்டும், ஃபஈலத்தில் இருக்கக்கூடிய யாவை போக்க வேண்டும் என்றும், அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஹனீஃபாவுக்கு ஹனஃபின் சொல்வதை போல. அதே முலஅஃபாக இருந்தால் ஜலீலா மாதிரி லாம் என்னது இவ்வாறு இருந்தால் அங்கே யாவை போக்க கூடாது, ஜலீலியுன் என்றுதான் படிக்க வேண்டும். அதே போல இல்லத்தாக இருந்தால் ஐன் கலிமா தவீலா மாதிரி அந்த ஐன் கலிமாவிலும் யாவை போக்க கூடாது, தவீலியும் தான் படிக்கணும். வெறும் ஹனீஃபாவுக்கு மட்டும் வந்தால், அவ்வாறு வந்தால் மட்டுமே ஹனஃபியும் என்று படிக்க வேண்டும் என்றும், ஃபுஐலத் வஸனிலே வந்தால் அதிலே முலஅஃபாக இல்லை என்றால் யாவை போக்க வேண்டும். ஜுஹைனா மாதிரி ஜுஹனின் படிக்கணும். உயைனா மாதிரி உயனின் படிக்கணும். முலஅஃபாக இருந்தால் யாவை போக்க கூடாது, உமைமாவுக்கு உமைமி என்பதை போல. அதற்கு பிறகு 3 எழுத்து ஐன் கலிமா கஸ்ராக இருந்தால் மலிகுன் மாதிரி அது நசபு செய்யும் சமயத்தில் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து மலக்கியுன் என்று படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 3 எழுத்து இருந்து அது லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் எதுன் மாதிரி யாதால் 2 எழுத்து தான் இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் இதுல 2 ரஹ்வீன்கள்ல 2 பிரிவா இருக்காங்க. முதல் பிரிவு, அந்த லாம் கலிமாவில் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ, தஸ்னியாவிலும் ஜம்மிலும் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ அவர்கள் அந்த வாவை நசபின் சமயத்திலும் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக அபுன் அபவானி அப்படின்னு திருப்பி அந்த வாவை கொண்டு வரவங்க தஸ்னியாவுல அது கண்டிப்பா நசபுலையும் கொண்டு வரணும், அபவியும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் கொண்டு வர மாட்டார்கள், தஸ்னியாவிலும் கொண்டு வர மாட்டார்கள், ஜம்மிலும் அந்த லாம் கலிமாவை கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நசபு செய்யும் பொழுது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக எதுன் எதானி, எதானில லாம் கலிமா திரும்பி கொண்டு வரல, அதனால எதியுன் என்றும் சொல்லலாம், எதவியுன் என்று கூட நாம் சொல்லலாம் என்று நாம் படித்தோம். கடைசியாக ஒரு பாடம் பார்த்தோம், முரக்கபே இபாஃபி, முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே முரக்கபே மஸ்ஜியை பார்த்தோம், முரக்கபே இஸ்னாதியை பார்த்தோம். இல்ல முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே இஸ்னாதிக்கு முதல் வார்த்தையிலேயே நாம் தொடர்பு படுத்த வேண்டும். முரக்கபே இவாஃபியாக இருந்தால் குழப்பத்தை பயந்தால் 2வது வார்த்தையும், குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முதல் வார்த்தையிலும் நசபு செய்ய வேண்டும் என்றும், அதே போல தஸ்னியா ஜம் இவ்வாறெல்லாம் இருந்தால் தஸ்னியா ஜம்முடன் நாம் சேர்க்க கூடாது, அந்த தஸ்னியா ஜம்மின் முஃப்ரதின் பக்கம்தான் நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுவே ஒரு அலமாக மாறிவிட்டால், ஒரு ஜம் அலமாக மாறினால் அதனுடன் அந்த வார்த்தையிலே சேர்க்கலாம். அதே போல இஸ்முல் ஜம் ஆக இருந்தாலும், இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆக இருந்தாலும் அதனுடைய வார்த்தையிலே சேர்க்கலாம் என்பதெல்லாம், நசபு செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக காண்போம். இதுவரை நாம் 2 பயிற்சிகளை முடித்துள்ளோம். இப்பொழுது பயிற்சி 3 இப்பொழுது ஆரம்பிக்க உள்ளோம். சரியா? இப்ப பயிற்சி 3 பாருங்க என்ன சொல்றாங்க. சு மினல் அஃஆலில் ஆத்தியத்தி இஸ்மன் அலா வஸ்னி ஃபஈலத்தின். பின்வரும் ஃபிஅல்களில் இருந்து ஃபஈலத் என்ற வஸ்னின் பிரகாரம் பெயர்ச்சொல்லாக நீ என்ன செய், சீகா எடு, வடிவமை. சும்மன்சுப் இலைஹி, பிறகு அந்த
ஃபைலத் என்ற வசதியின் பிரகாரம் உள்ள இஸ்மின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப இது கீழே உள்ள ஃபேல்களை என்ன செய்யணும்? ஃபைலத் வசன்ல நம்ம சீகா எடுத்து அதுக்கு பிறகு அதுல தொடர்பு படுத்தணும்ன்றாங்க. சரியா? அப்ப இதோட அர்த்தம் என்ன? கர்ற நிறை என்னது? நிலையானது. ஜமுல அழகானது. அஸ்ஸ கண்ணியமானது. லத்துஃப மென்மையானது. மர்ற கடந்து சென்றது. சரியா? அப்ப இதோட அர்த்தம் பார்த்துட்டோம். இந்த ஃபேலெல்லாம் நம்ம இஸ்மா மாத்தணும். ஃபைலத் வசனின் பிரகாரம் உள்ள இஸ்மா மாத்தணும். இப்ப இங்க பாருங்க, பயிற்சி 3 அதோடைய பதில் பார்ப்போமா? கர்ற ஃபேலா இது வந்து கரீரத்துன் ஃபஈலத்துன் வசன்ல மாத்திட்டோமா? இப்ப நிலையாக இருக்கக்கூடியது. சரியா? இப்ப ஃபஈலத் வசன்ல மாத்தி அதுக்கப்புறம் தொடர்பு படுத்த சொன்னாங்களே, இந்த தொடர்பு படுத்திருக்காங்க. அப்ப இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச சட்டம் என்ன? ஐன் கலிமாவும் லாம் கலிமாவும் முல்லாஃபாக இருந்தால் இந்த யாவை போக்க கூடாது. தைனசுடைய தாவை மட்டும்தான் போக்கணும். முல்லாஃபாக இல்லை என்றால் இங்க மீம் லாம் இருக்குல்ல, முல்லாஃபாக இல்லை என்றால், அதே போல ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால் அந்த யாவை போக்கணும். இந்த மீம் ஐன் கலிமாக்கு ஃபதஹ் கொடுக்கணும். சரியா? இந்த 2 சட்டம் தான். வாருங்கள் இந்த பயிற்சியை பார்ப்போமா? கர்ற கரீரத்துன் கரீரியுன் நிலையானதை சார்ந்தவன். ஜமுல அழகானது. ஜமீலத்துன்னா அழகானவன் அழகானவள். ஓகேவா? நிலையான பெண் அழகானவள் அப்படின்னா ஜமலியுன் அழகான பெண்ணை சார்ந்தவன். ஓகேவா? அதுக்கப்புறங்க அப்ப இங்க பாத்தீங்களா, இது மீமு லாமு என்ன இல்ல, முலாஃப் அல்ல. முலாஃப்னா ஐன் கலிமா லாம் கலிமா ஒரே எழுத்தா இருக்கிறது. அப்ப மீம் லாம் என்ன கிடையாது, ஒரே எழுத்து இல்ல. அப்ப முலாஃப் இல்ல. முலாஃப் இல்லாதனால ஐன் கலிமா இல்லத்தா இல்லாததுனால யாவை போக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீமுக்கு ஃபத்தஹ் கொடுத்து ஐன் கலிமா ஃபத்தஹ் கொடுத்து ஜமலியுன் படிக்கணும். சரியா? அஸ்ஸ கண்ணியமானது. அசீசத்துன்னா கண்ணியமானவள். அப்ப பாருங்க, இதுல முலாஃப் ஆயிடுச்சு. அப்ப யாவை போக்க கூடாது. தனிசுடைய தாவை மட்டும்தான் போக்கணும். அப்ப அசீசியுன் கண்ணியமானவளை சார்ந்தவன். இப்ப லத்துஃப மென்மையானது. லத்தீஃபத்துன் ஃபஈலத்துன் வசல கொண்டு தான் மென்மையானவள். அப்ப இதுல தாஃபா முலாஃப் இல்ல. முலாஃப் இல்லாட்டி என்ன செய்யணும்? யாவை போக்கணும். தாவுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். இந்த தனிசுடைய தாவையும் போக்கணும். இது பொது சட்டம். தனிசுடைய தா போக்குறது பொது சட்டம், நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப லத்தஃபியுன் வரும். சரியா? மென்மையானவளை சார்ந்தவன். மர்ற கடந்து சென்றான். மரீரத்துன் கடந்து செல்பவள். இப்ப பாருங்க, இது என்னவாயிருச்சு? முலாஃப் ஆயிருச்சு. ரா ரா ரெண்டுத்துக்கும் ரா வந்துருச்சு. அப்ப யாவை போக்க கூடாது. தனிசுடைய தாவை மட்டும் போக்கிட்டு மரீரியுன் கடந்து செல்பவளை சார்ந்தவன். சரியா? மிகவும் இலகுவான பயிற்சி தான். வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? அடுத்த பயிற்சியை காண்போமா? இப்ப பயிற்சி 3ல என்ன சொல்றாங்க? பயிற்சி 4ல என்ன சொல்றாங்க பாருங்க. பயிற்சி நண்பர் 4 சகிர் குல்ல மினல் அஸ்மா இல் அதியதி பின்வரும் பேர்ச்சொல்களில் இருந்து ஒவ்வொரு பேர்ச்சொல்லையும் நீ தஸ்கீராக்கு சிறுமையாக்கு. சும்மன் சுபிலல் முசகரி அப்புறம் பிறகு சிறுமையாக்கப்பட்ட அந்த வார்த்தையின் பக்கம் நீ தொடர்பு படுத்து. லபுத்தி பிஷக்லி தோற்றத்தை கொண்டு இணைப்பதுடன் தொடர்பு படுத்து. தோற்றத்தை கொண்டு இணைப்பதுன்னா முன்னாடி சொல்லியிருக்கோம், ஹரக்கத் கொடுப்பதுடன் அந்த முசகரின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப கீழே உள்ளதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தஸ்கீராக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? அதை முசகரின் பக்கம் தொடர்பு படுத்தணும். அதுக்கப்புறமா அதுக்கு ஹரக்கத்தும் கொடுக்கணும். வாருங்கள் அதோடைய தமிழ் அர்த்தத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கீழே பார்த்துருவோமா? அப்ப பயிற்சி நம்பர் 4 இங்க இருக்கு பாருங்க. நாருன் நாருன்னா என்னது? நெருப்பு. இப்ப நுவைரத்துன் சிறிய நெருப்பு. ஃபுஐலத் வஸன்ல வரும். சரியா? இது எல்லாமே என்னது? ஃபுஐலத் வஸன்ல வரும். அப்ப நம்மளுக்கு தெரியும், முன்னசா முதக்கரா கண்டுபிடிக்கிறதுக்கு தஸ்கீரும் ஒரு வகைதான். சரியா? அது முன்னசா முதக்கரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இதோடைய தஸ்கீர்ல எல்லாம் தா வரும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க? தனீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இது வேறு பாடம். அந்த பாடத்தை நாம் முடித்துவிட்டோம். தஸ்கீருடைய இந்த நசபுடைய பாடத்துக்கு முன்னாடி தஸ்கீருடைய பாடம் பார்த்தோம். அதை நம்ம தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது வாருங்கள் அதை நாம் என்ன செய்வோம்? எப்படி தொடர்பு படுத்தணும் பார்ப்போம். அப்ப நாருன்னா நாரும் நெருப்பு. நுவைரத்துன்னா சிறிய நெருப்பு. அப்ப ஃபுஐலத் வஸன்ல வந்துருச்சுன்னா தனிசுடைய தாவை போக்கணும். முலாஃபா இல்லாட்டி யாவை போக்கணும். அப்ப முலாஃபா இல்ல, ராவா வேற வேற எழுத்து தானே. முலாஃபா இல்ல, அதனால நுவரியுன் படிக்கணும். சரியா? அப்ப சிறிய நெருப்பை சார்ந்தவன். சின்னுன் பல். சுனைனத்துன் சிறிய பல். இப்ப இது ஃபுஐலத் வஸனு, ஆனா முலாஃப் ஆயிருச்சு. அதனால யாவை போக்க கூடாது. தானிசோட தாவை மட்டும் போக்கிட்டு சுனைனியுன் சிறிய பல்லை சார்ந்தவன். கத்திஃபுன் குதைஃபத்துன். கத்திஃப்னா தோள்பட்டை. குதைஃபத்துனா சிறிய தோள்பட்டை. அப்ப இது முலாஃபா இல்லை. முலாஃபா இல்லாட்டி யாவை போக்கணும். போக்கிட்டு குத்தஃபியுன் சிறிய தோள்பட்டையை சார்ந்தவன்.
உதுனுன் காது, உதைனத்துன் சிறிய காது. இப்ப இது முல்லாஃபாக இல்லை. இப்ப யாவை என்ன செய்யணும்? போக்கணும். உதனியுன் சிறிய காதை சார்ந்தவன். தாருன் வீடு, துவைரத்துன் சிறிய வீடு. அப்ப இது முலாஃபாக இல்ல, அதனால யாவை போக்கணும். துவரியுன் போக்கிட்டோமா, யாவை போக்கி துவரியுன் சிறிய வீட்டை சார்ந்தவன். அருதுன் பூமி, குறைவத்துன் சிறிய பூமி. அதாவது நிலம். அருதுனுக்கு பூமின்னு சொல்ல நிலம், அப்ப சிறிய நிலம். அப்ப இது முலாஃபா இல்ல, அதனால யாவை போக்கணும். குரலியுன் சிறிய நிலத்தை சார்ந்தவன். சரியா? அப்புறம் சூக்குன் கடைவீதி, சந்தை. சுவைக்கத்துன் சிறிய சந்தை. அப்ப இது முலாஃபா இல்ல, அப்ப யாவை போக்கிட்டு சுவக்கியுன் சிறிய சந்தை, சிறிய கடைவீதியை சார்ந்தவன். சாஅத்துன் நேரம், சுவைஅத்துன் சிறிய நேரம். அப்ப இது முலாஃபா இல்ல, அதனால யாவை போக்கிட்டு சுவையுன் சிறிய நேரத்தை சார்ந்தவன். சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு? ஃபுஐலத் வஸனுக்கு சட்டத்துக்கான ஒரு பயிற்சியை தான் இப்ப பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து உள்ள பயிற்சியை பார்ப்போமா? பயிற்சி நம்பர் 5. பயிற்சி நம்பர் 5ல என்ன சொல்றாங்க? ஒன்னாவது, உன்சுபிலா சலாசதி அஸ்மா இன் அலா வஸ்னி ஃபஈலத்தின் ஹாலி மின் இஅலாலில் ஐனி வ தல்ஈஃபி. தல்ஈஃப்னா நம்மளுக்கு தெரியும், இது அரபிலே மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கோம். அப்ப ஐன் கலிமா லாம் கலிமா ஒன்னா இருந்தா அது தல்ஈஃப். தல்ஈஃப் இன்னும் ஐன் கலிமாவுடைய இல்லத்திலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய ஃபைலத் என்ற வசனின் பிரகாரம் 3 பெயர் சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப 3 பெயர் சொல்லு, 3 இஸ்மு, அது ஃபைலத் வசன்ல இருக்கணும். அதுல ஐன்கலிமா இல்லத்தா இருக்கக்கூடாது, தல்ஈஃபாவும் இருக்கக்கூடாது அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட 3 ஃபேல்களின் பக்கம், 3 இஸ்முகளின் பக்கம் நம்ம தொடர்பு படுத்தணும். ரெண்டாவது பாருங்க, உன்சுபிலா சலாசதி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபுஐலத்தினில் ஹாலி மின் இஅலாலில் ஐனி வ தல்ஈஃபி. தல்ஈஃப் இன்னும் ஐன்கலிமா இல்லத்தாக இருப்பதிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய ஃபுஐலத் என்ற வசனின் பிரகாரம் 3 பேச்சொற்களின் பக்கம் தொடர்பு படுத்து. 3 இஸ்மு அது ஃபுஐலத் வசன்ல இருக்கணும். அந்த ஃபுஐலத் வசன்ல ஐன்கலிமா இல்லத்தா இருக்கக்கூடாது. அந்த ஃபுஐலத் வசன் தல்ஈஃபாவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஃபுஐலத் வசன்ல இருக்கக்கூடிய 3 இஸ்முகளை நம்ம தொடர்பு படுத்தி பேசணும். மூணாவது பாருங்க, உன்சுபிலா சலாசத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபஈலத்தின் முலஅஃபி. முலஅஃபான ஃபைலத்தோடைய வசனின் பிரகாரம் உள்ள 3 பெயர் சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்து. ஃபைலத் வசன்ல வரணும், ஆனா அது முலஅஃபா இருக்கணும். ஐந்து கலிமா லாம் கலிமா ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி 3 இஸ்மல தொடர்பு படுத்து. நாலாவது பாருங்க, உன்சுபிலா சலாசத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபுஐலத்தின் முலஅஃபி. முலஅஃபான ஃபுஐலத் என்ற வசனின் பிரகாரம் உள்ள 3 இஸ்முகளின் பக்கம் தொடர்பு படுத்து. ஃபுஐலத் வசன்ல 3 இஸ்மு, அது முலஅஃபா இருக்கணும். சரியா? அப்புறம் பாருங்க, ஐந்தாவது, உன்சுபிலா சலாசத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபஈலத்தினில் முஅத்தல்லில் ஐனி. ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபஈலத் என்ற வசனின் பிரகாரம் உள்ள 3 பெயர் சொல்களின் பக்கம் தொடர்பு கொடுத்து. இப்ப 3 இஸ்மு, அதுல ஃபஈலத் வசன்ல இருக்கக்கூடிய 3 இஸ்மு, அது ஐன் கலிமா இல்லத்தா இருக்கணும். சரியா? அப்புறம் ஆறாவது பாருங்க, உன்சுபிலா சலாசத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபஈலத்தினில் முஅத்தல்லில் ஐனி. ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபஈலத் என்ற வசனின் பிரகாரம் உள்ள 3 பெயர் சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்து. அப்ப ஃபஈலத் வசன்ல 3 இஸ்மு, அதுல ஐன் கலிமா இல்லத்தா இருக்கணும். மொத்தம் 6, அது ஒன்னொன்னு 3 கேட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 18 வார்த்தைகள், 18 இஸ்முகள் நம்ம கொண்டு வரணும். சரியா? அப்ப வாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொன்றிலையும் 3 இஸ்முகளை நம்ம சொல்லுவோமா? இப்ப பாருங்க, பயிற்சி நம்பர் 5 பதில். அந்நஸபு இலா ஸலாஸத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபஈலத்தினில் ஹாலி மினல் இஅலாலில் ஐனி வ தல்ஈஃபி. தல்ஈஃப் என்னும் ஐன் கலிமா இல்லத்தாக இருப்பதிலிருந்து நீங்க இருக்கக்கூடிய ஃபஈலத் என்ற வஸ்னின் பிரகாரம் 3 பெயர்ச்சொல்லின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அது கேட்டிருந்தாங்களே, இந்த இருக்கு பாருங்க. ஃபஈலத்து, இதுல என்னவா இல்ல, ஐன் கலிமா இல்லத்தாவும் இல்ல, அதே போல இது முலஅஃபாவும் இல்ல. அதே போலதான் இதுலயும் 3மே முலஅஃபா இல்ல, ஐன் கலிமா இல்லத்தாவும் இல்ல. சரியா? பாருங்கள், இப்ப தொடர்பு படுத்தி பேசுவோமா? அப்ப ஹனீஃபத்துன் அப்படின்னா நேரானவள்னு அர்த்தம். சரியா? உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுபவள்னு அர்த்தம். அப்ப ஹனஃபியுன்னா அந்த உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுபவளை சார்ந்தவன். ஜமீலத்துன்னா அழகானவள், ஜமலியுன்னா அழகானவளை சார்ந்தவன். ஷரீஅத்துன் அப்படின்னா இஸ்லாமிய சட்டம், ஷரஇயுன்னா இஸ்லாமிய சட்டத்தை சார்ந்தவன். சரியா? அப்ப பாருங்க, தொடர்பு படுத்தினோமா? அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? முலஅஃபா இல்லாட்டி, ஐன் கலிமா இல்லத்தா இல்லாட்டி யாவை போக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். அதான் ஹனஃபியுன். தனிசுடைய தாவையும் போக்கணும்.
தானிசுடைய தாவும் போக்கணும், இந்த யாவையும் போக்கணும், ஐங்கலிமா ஃபத்தஹ் கொடுக்கணும். அதான் ஹனஃபியும் ஜமலியும் ஷரஐயும். சரியா? அடுத்து பாருங்க, நஸபு இலா ஸலாஸத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபுஐலத்தின் அல் காலி மின் இலாலில் ஐனி வ தல்ஈஃபி. தல்ஈஃப் என்னும் ஐங்கலிமா இல்லத்திலிருந்து நீங்க இருக்கக்கூடிய ஃபுஐலத் என்ற வஸ்னின் பிரகாரம் உள்ள மூன்று பேச்சுகளின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அப்ப அது கேட்டிருந்தாங்கல்ல. இப்ப பாருங்க, ஜுஹைனா இதுல பாத்தீங்களா, இது வந்து ஃபுஐலத் வஸ்ன்ல வந்திருக்கு. இது முலாஃபாவும் இல்ல. நூனு ரா வா நூன் சா, அப்ப எதுவுமே என்னவா இல்ல, முலாஃபா இல்ல. ஐன்கலிமா இல்லத்தாவும் இல்ல. இங்க ஹாதா வந்திருக்கு, இங்க ராதா வந்திருக்கு, இங்க நூன் தான் வந்திருக்கு. சரியா? இப்ப எதுவுமே என்ன இல்ல, அஹ் முலா முலாஃபா இல்ல, ஐன்கலிமா இல்லத்தாவும் இல்ல. இப்போ ஜுஹைனத்தும், இது வந்து ஒரு கோத்திரத்துடைய பெயர். ஓகேவா? ஜுஹைனா என்பது, குறைதா என்பதும் என்னதுதான், ஒரு யூத கோத்திரத்தின் பெயர் தான் குறைதா. அதே போல உனைசா என்பது ஒரு நகரத்தின் பெயர். இப்ப சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் பெயர் என்னது, உனைசா. ஓகேவா? அப்ப இது வந்து, இது கோத்திரத்தின் பெயராக இருந்தாலும் அசல்ல இதெல்லாம் என்னது, ஒரு பெண்ணுடைய பெயர். ஜுஹைனா என்பது ஒரு பெண் பெயர். அதுதான் ஒரு கோத்திரம் பெயரா மாறி இருக்கு. குறைலா நம்மளுக்கு ஃபேமஸா தெரியும், மதீனால வாழ்ந்த பனு குறைலா, யஹூதி கோத்திரத்தை சார்ந்தவங்க பனு குறைலான்பாங்க. இது ஒரு அந்த பெண்ணுடைய பெயர் தான். உனைசா என்பது அசல்ல ஒரு சிறிய பெண்ணாடு. அப்ப அந்த பெண்ணாடுன்னு சொல்றதை விட இங்க என்னன்னு சொல்லலாம், அந்த இப்ப இருக்கக்கூடிய சவுதியில இருக்கக்கூடிய உனைசா நகரம்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி அப்பதான் நாம என்ன செய்ய முடியும், அந்த நகரத்தை சார்ந்தவன் சொல்லலாம். இப்ப ஜுஹனியும்னா அந்த ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்தவன். குறையுதியும்னா இந்த குறைலா கோத்திரத்தை சார்ந்தவன். உனசியும்னா அந்த உனைசா நகரத்தை சார்ந்தவன். அதே சிறிய பெண்ணாடுன்னு சொன்னோம்னா உனைசின்றது சிறிய பெண்ணாட்டை சார்ந்தவன் வரும். சரியா? அப்ப இங்க பாருங்க, ஃபுஐல தூசன்ல முஅஃபா இல்லாட்டி யாவை போக்கணும்ல. அவ்வளவுதான், அது மட்டும் தான் செய்யணும். தனி சொல்லிய தாவையும் யாவையும் போக்கணும். போக்கிட்டு ஜுஹனியுன் குரவியுன் உனசியுன். ஓகேவா? அந்த நெசபுடைய யாவை சேர்த்துக்கிட்டாவே போதும். அப்புறம் பாருங்க, அப்ப மூணு வார்த்தை சொல்லியாச்சு. ஃபுஐல தூசன்ல முஅஃபா இல்ல, ஐன்கிலிமா இல்லதான் இல்லாததுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்நசபு இலா ஸலாஸத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபஇலத்தின் முல்லஅஃபி. முல்லஅஃபான ஃபஇலத் என்ற வஸ்னின் பிரகாரம் உள்ள மூன்று பெயர்ச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அவங்க கேட்டாங்களே, அந்த மூணு பேர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன, ஜலீலத்துன் மகத்தானவள், ஷதீதத்துன் கடுமையானவள், தவீலத்துன் நீளமானவள். அப்ப இதுல பாருங்க, ஃபஇலத்து வசனம் வந்திருக்கு. ஆனா முல்லஅஃபா இருக்கா, ஐன்கலிமா லாம்கலிமா ஒன்னா இருக்கு. தால் தால். அதே போல இங்க ஆஃபா கொடுக்கல. இங்க என்னவாயிருச்சு, வாவு லாம் வந்திருக்கு. அதாவது இது கீழே வரணும். அதாவது இது ஐங்கரிமா இல்லத்துல வரணும். இந்த இடத்துல என்ன செய்யணும், வரணும். அதை மாத்தி என்ன செஞ்சிருக்காங்க, இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப தவீலத் என்பது என்ன கிடையாது, ஆஹ் இல்லத்து, அதாவது முலஅஃப் கிடையாது. அப்ப இது ரெண்டும் தான் முல்லாஃப். அப்ப முல்லாஃப் உடைய சட்டம் என்ன, ஜலீலத்துன்னு வந்திருக்குல்ல. அப்ப மகத்தானவள் முல்லாஃபாக இருந்தால் இந்த யாவை போக்க கூடாது, தனீச மட்டும்தான் என்ன செய்யணும், போக்கணும். அப்ப போத்திட்டு ஜலீலியும் சொன்னோம், மகத்தானவளை சார்ந்தவன். ஷதீதத்துனா கடுமையானவன் படிச்சோம்ல. அப்ப என்ன சொல்லணும், ஷதீதியும்னா கடுமையானவளை சார்ந்தவன் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? அதுக்கப்புறமா இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, தவீலத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்னது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன், அது என்ன கிடையாது, ஆஹ் கிடையாதுல்ல. அதனால நம்ம வேற வார்த்தை இங்க வைக்கலாம். சரியா? ஹகீகத்துன்னு வைக்கலாம். ஹகீகத்துன்னா உண்மையானவள். அப்ப ஹகீகியுன் உண்மையானவளை சார்ந்தவன். ஹகீகத் சொல்லும் போது காஃப் காஃப் வருதா. அப்ப அதுவும் என்னது, முலஅஃப். அதனால நம்ம என்ன சொல்லணும், முலஅஃப் அந்த யாவை போக்காம ஹகீகியுன் உண்மையானவளை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க, அந்நசபு இலா ஸலாஸத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபுஐலத்தினில் முலஅஃபி. முலஅஃப் ஆன ஃபுஐலத் என்ற வஸ்னின் பிரகாரம் உள்ள மூன்று பெயர்ச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்துவது. கேட்டிருந்தாங்கல்ல, அந்த தொடர்பு படுத்துவது தான் இந்த மூணும். சரியா? ஹுரைரது, உமைமது, குலைலத்து. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹுரைரத்துன் அப்படின்னா சிறிய பூனைக்குட்டி. இப்போ ஹுரைரியுனா சிறிய பூனைக்குட்டியை சார்ந்தவன். இப்போ ஃபுஐலத் வசன்ல முலஅஃபா இருக்கு, ரா ரா, மீம் மீம், லாம் லாம். அப்ப எல்லாமே முலஅஃபா இருக்கு, ஃபுஐலத் வசனா இருக்கு. இப்போ ஃபுஐலத் வசன்ல முலஅஃபா இருந்தா யாவை போக்க கூடாது, தானிசுடைய தாவை மட்டும் தான் போக்கணும். அதனாலதான் இங்க தானிசுடைய தாவை மட்டும் போக்கியிருக்காங்க. இப்ப ஹுரைரத்துன் சிறிய பூனைக்குட்டி. அப்புறம் உமைமத்துன் அப்புறம் சிறிய தாய். குலைலத்துன் அப்புறம் அப்படின்னா என்ன, மிக குறைவானது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹுரையுனா சிறிய பூனைக்குட்டியை சார்ந்தவன், உமைமியுனா சிறிய தாயை சார்ந்தவன்,
குலைல குலைலியுன் சிறிய குறைவானதை, மிகவும் குறைவானதை சார்ந்தவன். சரியா? அடுத்து பாருங்க, அந்நசபு இலா சலாசத்தி அஸ்மா இன் அலா வஸ்னி ஃபைலத்தினில் முஅத்தல் ஐனி, கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபைலத் என்ற வசனின் பிரகாரம் உள்ள மூன்று பெயர் சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அப்ப ஐன் கலிமா இல்லத்தா இருக்கக்கூடிய ஃபைலத் வசன்ல வரணும். பாருங்க, ஃபைலத் தவீலத், ஃபைலத் அவீசத், ஃபைலத் கவீமத். அப்ப எல்லாமே ஃபைலத்துல ஐன் கலிமா இல்லத்தா இருக்கா? இங்கேயும் வா வந்திருக்கு, இங்கேயும் வா வந்திருக்கு, இங்கேயும் வா வந்திருக்கு. அப்ப ஐன் கலிமா இல்லத்தா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அப்ப ஐன் கலிமா இல்லத்தா இருந்தா என்ன சட்டம்? அதுல யாவ போக்க கூடாது. தாவ முட்டான்னு சொல்லி தாவ போக்கிட்டு அங்க நசப்படும் யாவ சேர்க்கணும். சரியா? அப்போ தொவீலத்துனா என்ன அர்த்தம்? உயரமானவள். அவீசத்துன் தவீலத்துனா நீளமானவள். அவீசத்துன் அப்படின்னா கடினமானவள், சிக்கலானவள். சரியா? அப்புறம் அவீமத்துன் நேரானவள். ஓகேவா? அப்ப தவீலத்துனுக்கு தவீலியுன், அப்ப நீளமானவளை சார்ந்தவன். அவீசத்துனா சிக்கலானவள், கடினமானவள். அதுக்கு சொல்லும் பொழுது கடினமானவளை சார்ந்தவன். கவீமத்துன்னா நேரானவள், செம்மை, நிலையானவள். அப்ப கவீமியம்னா நிலையானவளை சார்ந்தவன், நேரானவளை சார்ந்தவன். சரியா? அப்ப பாத்தீங்களா, சட்டம் யாவ போக்கல, வெறும் தனி சுரை தா மட்டும் போக்கிட்டு அந்த நசபுடியாவை சேர்த்துட்டோம். இப்போ பாருங்க, நசபு இலா சலாசத்தி அஸ்மா இன் அலா வஸ்னி ஃபுஐலத்தினில் முஅத்தல்லில் ஐனி, ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபுஐலத் என்ற வசனின் பிரகாரம் மூன்று பேர் சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அப்போ ஃபுஐலத் வசன்ல ஐன் கலிமா இல்லத்தா இருக்கணும். உயைனத்துன், சுவைபத்துன், ஜுவைலத்துன். சரியா? இங்க ஃபுஐல ஜுவைலத்துன்னு வரணும். சரியா? அப்ப பாருங்க, இங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உயை ஐன் கலிமா இல்லத்தா இருக்கா? யா வந்திருக்கு. சுவைபத்துன், வாவுக்கு வாவ் வந்திருக்கா ஐன் கலிமா இங்க? ஜுவைலத்துன், இங்க என்ன வந்திருக்கு? வாவ் வந்திருக்கா? ஐன் கலிமா இல்லத்தா இருக்கா? எல்லாம் ஃபுஐலத் வசன்லயே வந்திருக்கு. உயைனத்துன்னா என்னது? சிறிய கண். ஓகேவா? சிறிய கண். அப்போ உயனியும்னா சிறிய கண்ணை சார்ந்தவன். அடுத்து சுவைபத்துன், இது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா நம்மளுக்கு தெரியும். ஆஹ் அப்ப அவங்களுடைய பெயராக சொல்லலாம் சுவபியுன், அந்த சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சார்ந்தவன் சொல்லலாம். இல்லாட்டி இதுக்கு நேரடி அர்த்தம் பார்த்தீங்கன்னா நற்கூலிக்கு தகுதியானவள் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஓகேவா? அதனா இங்க நம்ம பேராவே நம்ம சொன்னாலும் செட் ஆகும். இல்லாட்டி நற்கூலிக்கு தகுதியானவள் சொல்லலாம். ஓகேவா? சவாபு. ஓகேவா? அப்ப சுவபியுன். ஓகேவா? அந்த நற்கூலிக்கு தகுதியானவளை சார்ந்தவன். அடுத்து ஜுவைலத்துன் வருதுல, அப்ப இதுவும் ஒரு பெயர் தான், ஒரு குடும்ப பெயர் தான் ஜுவைலா என்பதும். அப்ப அந்த பெயருக்கு ஜுவலியுன்னா அந்த கோத்திரத்தை சார்ந்தவன், ஜுவைலா கோத்திரத்தை சார்ந்தவன். சரியா? அப்ப இவங்க கேட்ட மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு? நான் ஒவ்வொன்றுக்கும் மூணு மூணு சொல்லாச்சு. அப்ப இதோடைய சட்டம் தெரியணும்ல. ஃபுஐலத் வஸன்ல ஐன் கலிமா இல்லத்தா இருந்தாலும் யாவ போக்கணும். சரியா? ஃபைலத் வஸன்ல தான் ஐன் கலிமா இல்லத்தா இருந்தா யாவ போக்க கூடாது, அந்த யாவ கொண்டு வரணும். ஆனா ஃபுஐலத் வஸன்ல யா கலிமா இல்லத்தா இருந்தா யாவ போக்கிரணும். இது ஏன் இதுக்கு ஃபைலத் வஸன்ல யாவ போக்க கூடாது, ஃபுஐலத் வஸன்ல யாவ போக்கணும்ன்ற காரணம்னா நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். சரியா? அதனாலதான் இங்க போக்கி உயனியும் சுவபியும் ஜுவலியும் சொன்னோம். எல்லாத்துக்கும் யாவ போக்கணும். ஆனா இங்க இல்லத்தா இருக்கும் போது தவீலியும் அவீசியும் கவீமியும் என்ன செய்யல, அந்த இல்லத்து யாவ போக்காம கொண்டு வந்தோம். சரியா? அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகள் தான் இந்த பயிற்சி முழுவதும். வாருங்கள், இன்னும் சில பயிற்சிகள் இருக்கின்றன. இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் இன்ஷா அல்லாஹ். பார்த்த பயிற்சிகளின் மூலம் அல்லாஹு தாலா இந்த பாடத்தை முழுமையாக விளங்குவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அமீன். வாசிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.